ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி சிக்கன் குழம்பு ஸ்டைலில் ஒரு முட்டை கிரேவி எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறோன்றதை நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரோட்டிக்கு தான் சாப்பிடுவோம், அதாவது சப்பாத்திக்கு சாப்பிடுவோம். இது இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 2-3 கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு 4-5 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே தனியா போட்டிருக்கேன், முழு தனியா போட்டிருக்கேன். ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், இதில் 3 காஞ்ச மிளகாய் பியாகத்தை சில்லின்வாங்க இல்லையா, காஷ்மீரி மிளகாய், அது போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதோட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இதையும் போட்டு இதோட சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம். இது தேங்காய் போட போகிறதில்ல. இதோட திக்னஸ் எல்லாமே இந்த மசாலாலே உங்களுக்கு வந்துடும். இது தேங்காய் போடுறதுனால நீங்கள் காலையில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஈவினிங் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. இந்த வெங்காயம், கரம் மசாலா இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 2 சின்ன தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்து இதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இந்த காஷ்மீரி மிளகாய் எதுக்கு சேர்க்குறோன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க. சப்போஸ் உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் அது இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. சில பேர் வீட்டில் தனியாலாம் இந்த மாதிரி முழுசாக இருக்காதுங்க, பவுடர் தான் வச்சுருப்பாங்க. அது போடலாமான்னா போடலாம், பட் கண்டிப்பாக டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ அதை ஆற வச்சிடலாம் அரைக்கிறதுக்கு. இப்போ இங்கே 4 பேருக்கான நான் சப்பாத்தியை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தி மாவு நார்மலாக உப்பு போட்டு தான் நான் பிசைஞ்சிட்ருக்கேன். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது ஒரேடியாக தண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிளறி விட்டு நீங்கள் தண்ணி போட்டு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி உங்களுக்கு உருட்டுறதுக்கு நல்லா சாஃப்டாக வரும். அண்ட் நீங்கள் சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மாவை பிசைஞ்சு வச்சுருங்களேன், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அதை போட்டு அடிக்கணும், போட்டு பயங்கரமாக பரோட்டா மாதிரி பிசையணும்னா இல்லை. நார்மலாக பிசைஞ்சிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் ஆயிலை மேலே விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு 20 நிமிஷம் மினிமம் அட்லீஸ்ட் வச்சிங்கன்னா திறந்து பார்க்கும்போது பயங்கர சாஃப்டாக இருக்கும். இது நார்மலாக கோதுமை சப்பாத்தி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது. உங்களுக்கு மைதானா உங்களுக்கு போட்டு நல்லா போட்டு பிசைச்சு பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ அப்படியே விட்டுருங்க, ஒரு 20 நிமிஷமாச்சும் மினிமம் நீங்கள் மூடி போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாலாம் நம்ம ஆற வச்சுருக்கோம், செஞ்சுருக்கோம் இல்லையா, வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிருங்க. இப்போ எங்கள் அம்மாலாம் நிறைய பேருக்கு பண்ணணும் அப்படின்னா பொட்டுக்கடலை சேர்ப்பாங்க. இது பொட்டுக்கடலை நான் 4 பேருக்கு தான் செய்கிறேன்றதுனால பொட்டுக்கடலைலாம் தேவையில்லை, இந்த திக்னஸே போதும். கிரேவி மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ கிரேவி பேஸுக்கு ஒரு சின்ன இந்த சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில், அதே கடாய் தான் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த கடாயில் இந்த வெங்காயத்தை போட்டுக்கிறோம். கடுகெல்லாம் போட தேவையில்லை, ஏன்னா இந்த கரம் மசாலா போடும்போது மோஸ்ட்லி உங்களுக்கு கடுகு நாங்கள் சேர்க்க மாட்டோம். இப்போ இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌனாக வதக்கணுன்ட்டில் ஜஸ்ட் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கினா போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட தேவையில்லை, ஏன்னா நம்ம அதை வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மசாலா, அதுலேயே நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு தான் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டை ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி போடும்போது நல்ல ஒரு அரோமா கிடைக்கும், நல்ல வாசனை கிடைக்கும். இப்போ ஒரு 4 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த வெயில் காலத்தில் எவ்வளோ கருவேப்பிலை வச்சுருந்தாலும் காஞ்சி தாங்க போகுது. ஸோ இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். விழுதை சேர்த்துட்டு இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அது நல்லா தண்ணியை ஊற்றி அந்த மிக்சியை நல்லா கழுவி போட்டு இதில் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ, மோஸ்ட்லி ஒரு பெரிய டம்ளர் ஒரு 200 ml 250 ml தண்ணி தேவைப்படும், போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு சீக்ரெட் மசாலா என்னென்னா, இந்த சிக்கன் மசாலா, முட்டை மசாலான்னு தனியாக வைக்கும், அதை விட இந்த சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. அந்த பச்சை வாடை எல்லாம் போகணும். அதாவது இந்த கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, முழுசாக போட்டு நம்ம அரைச்சி வதக்கி போட்டிருக்கோம். ஸோ அதோட வாசனை எல்லாம் நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நல்லா கொதிக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு முட்டையாக இந்த மாதிரி கிண்ணத்தில் உடச்சி ஊற்றணும்.
எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது என்னென்னா, டைரெக்டாக நீங்கள் உடச்சி ஊற்றும்போது சில முட்டை அழுகி இருந்ததுன்னா மொத்த குழம்புமே வேஸ்ட் ஆயிரும். சில முட்டைலாம் நீச்ச நாற்றம் அடிக்கும், பழசாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் கிண்ணத்தில் நம்ம ஊற்றி உடச்சி ஊற்றும்போது நம்ம பண்ண ஒர்க்கெல்லாம் வேஸ்ட் ஆகாமல், அந்த குழம்பும் வேஸ்ட் ஆகாமல் நல்லா கிடைக்கும். அது ஒரு சின்ன டிப்பு தான். இப்போ பார்த்தீங்களா, ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ½ அன் ஹவர் வச்சுட்டேன். எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. அவ்வளோ சாஃப்டாக இருக்க பாருங்கள். இந்த மாதிரி குத்துனீங்கன்னா இந்த அளவு கெட்டி பதத்தில் இருக்கணும் சப்பாத்திக்கு. திரும்பி ஒரு நல்லா உருட்டிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் இந்த அளவுக்கு எடுக்கேன். ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப மெலிசாக திரட்டி சாப்பிடுவோம். ஒரு சில வீட்டில் வந்து நல்லா தடிசா சப்பாத்தி வேணும் அப்படின்வாங்க. எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், அப்படியே தோசை மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும், அவ்வளோ மெலிசாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 ரோல் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம சப்பாத்தியை திரட்டிக்கலாம். இதுதான் என்னோடய சப்பாத்தி கல்லுங்க. இது ஆல்மோஸ்ட் வாங்கி ரொம்ப வருஷமாச்சு. எந்த அளவுக்கு நமக்கு பெரிய கல் இருக்கோ திரட்டுறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தனியாக வந்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன் திரட்டுறதுக்காக, டஸ்டிங் பண்ணி திரட்டுறதுக்காக. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்லாவே எக்கு வந்து எக் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம எதுவும் போட தேவையில்ல, கொத்தமல்லி மட்டும் போட்டால் போதும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடாக சப்பாத்தியோட நம்ம இல்லை இட்லியோட, தோசையோட, இடியாப்பத்தோடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து கிளறதுக்கு வந்து போட்டு ஃபுல்லாக கிளறக்கூடாது. இந்த மாதிரி சின்ன தோசை கரண்டி இருக்கு இல்லையா, அலேக்கா இந்த மாதிரி இப்படி எடுத்து விடணும். நேக்கா நீங்கள் போட்டு ஃபுல்லாக போட்டு ஒரு கிண்டுனீங்கன்னா மொத்த முட்டையும் அப்படியே உடச்சி ஊற்றுனது எல்லாமே அந்த குழம்புல வந்து கலங்கிரும். இப்போ சப்பாத்திக்கு நல்லா கொஞ்சம் பவுடர் எடுத்து டஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன இவ்வளோ பவுடரா, இவ்வளோ கோதுமை மாவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாவு தான். அப்படியே தட்டி நம்ம எப்படியும் தட்டி வச்சுட்டு தான் போட போகிறோம். ஏன்னா ஒட்டாமல் வரும். இப்போல்லாம் நிறைய மார்பிள்லாம் வருது, அதுக்கெலாம் இவ்வளோ போடணும்னு தேவை கிடையாது. என்னோடது பழைய கட்டை அப்படின்றதுனால இவ்வளோ மாவு போட்டால் தான் எனக்கு திரட்ட வரும். 4 பக்கமாக நல்லா உருட்டி நல்லா பெரிய ரவுண்டாக எடுத்துக்கிறேன். இதிலே நாங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப் பண்ணுவோம். அது இன்னொரு நாள் வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் செஞ்சு போடுறேன். சின்ன உருண்டையாக எடுத்திங்கன்னா இவ்வளோ பெரிய சப்பாத்தியும் உங்களுக்கு திரட்ட வராது. இப்போ கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி நான் வந்து அந்த தவாவை க்ளீன் பண்ணிக்கிறேன். சப்பாத்தி பண்ணும்போது இந்த மாதிரி இரும்பு கல்லில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு வராது. இப்போது திரட்டி வச்சுருக்கிற மாவு, அதாவது சப்பாத்தியை நான் போட்டுக்கிறேன். ஒரு சைடு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் திருப்பி போட்டுட்டு ஒரு நல்ல க்ளீன் கிளாத்தில், இது வந்து பார்த்திங்கன்னா நான் புல்கா மாதிரி தான் செய்கிறேன். ஒரு க்ளீன் கிளாத் எடுத்து இந்த மாதிரி ஓரத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கு புஷ்ஷாக வீங்க ஆரம்பிச்சிடும், உப்ப ஆரம்பிச்சிடும். இது உங்களுக்கு ஆயில் போடணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி உப்புன உடனே லேசாக ஒரு ஆயிலை கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் பண்ணிங்கன்னா ஆயிலோடு நீங்கள் சாப்பிட்லாம். இது நாங்கள் ஆயில் இல்லாமல் புல்கா மாதிரி சாப்பிட்றதுனால, ஏன்னா எக்கரிக்கு இந்த மாதிரி புல்கா தான் நல்லாயிருக்கும். ஸோ வேறு எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட்டு ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை காடா துணியோ ஏதோ ஒரு க்ளீன் கிளாத் எடுத்து இந்த மாதிரி ஓரத்தில் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், நல்லா புஷ்ஷுன்னு உங்களுக்கு பூரி மாதிரி உப்பி வரும். பசங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு புல்கா மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அவங்களுக்கு பட்டர் தடவி கொடுத்துருவேன். அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. நம்ம சப்பாத்தி ரெடி. சூடாக சாப்பிட்றதுக்கு செம்ம எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய். சப்பாத்தி நான் இவங்க எல்லாருக்கும் செஞ்சு முடிக்கிறதுக்குலாம் ஆறியே போயிடுச்சு. சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் வீடியோ